பொங்கும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ரேவதி, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாங்களா? எல்லாருக்கும் ஆரம்பிச்சிடலாம்ல? ஃபர்ஸ்ட் ரேவதி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா தென் நான் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்ல, இந்த பட்டிமன்றம் மாதிரியே நடத்திடலாம் சார். நீங்களே ஆரம்பிச்சிடுங்க. இதுவே ஏன்னா ரெக்கார்டிங் பண்றாங்களே, பட்டிமன்றம் மாதிரியே இருக்கட்டும். அதனால நீங்களே முன்னுரை எடுத்தோடனே டைட்டில் எடுத்து ஆரம்பிச்சிடுங்க. அப்பதான் அப்பதான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் எக்ஸஸா அவங்க பேசினாலும் நமக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதனாலதான், வேற ஒண்ணு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மற்றும் யுஎஸ் வைட் தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு அழகான தமிழ் பட்டிமன்றம். ஸோ இன்றைய தலைப்பு, இன்றைய வாழ்க்கை முறை எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இல்லை எச்சரிக்கையா, அதுதான். ஸோ இன்றைக்கு இது ஒரு ஏற்ற தலைப்பு. இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், நம் கண்முன் காணக்கூடிய பல செய்திகள், நிகழ்ச்சிகள், நம்முடைய அனுபவத்தில் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது இது அவசியம் நாம் ஒரு அசை போட வேண்டிய ஒரு விஷயமே அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அதனால இந்த தலைப்பை எடுத்து கொடுத்த நம்ம நண்பர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு நல்ல ஒரு சென்சிட்டிவான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம்மளுக்கு ரொம்ப ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய காலகட்டத்தினால நம்ம ரொம்ப அதிகமான நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னு சொல்லிடுறேன். 2 டீம்ஸ் இருக்காங்க, 2 அணிகள். அதில் முதல் அணியில் கிருஷ்ணவேணி, பாக்யலக்ஷ்மி, சங்கீதா ஜேசுதாஸ், அப்புறம் வித்யாலக்ஷ்மி. அடுத்த அணியில், அதாவது எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கையே அப்படிங்கிற அணியில் வனிதா மாதவன், ராஜா தமிழ்மணி, பூர்ணிமா நாகராஜன், ரேவதி ராமு. ஸோ இரு அணிகளிலும் 4 பேர் நல்ல வளமான, சிறப்பாக பேசக்கூடிய நல்ல பேச்சாளர்கள் இருக்காங்க. ஸோ நல்ல டஃப் ஃபைட்டாக தான் இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும் பேசுவதற்கு. இன்னைக்கு நான் நேர காப்பாளராக நான் தான் ஒரு ரோலை நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால 4 நிமிடங்கள் இருக்கும்போது ஜஸ்ட் சும்மா இந்த மணி முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சத்தத்தை 4 மினிட்ஸ் இருக்கும்போது அதை அடிச்சிடறேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம டைமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசினா தான் எல்லாருக்குமே கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நமக்கு சரியான காலத்தில் இந்த கூட்டத்தை நாம் முடிக்க முடியும். ஸோ அந்த ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பேச்சின் அடிப்படையில் என்னுடைய முடிவை நான் கூறுகிறேன். நடுவராக இருந்து நான் முடிவை, இந்த பட்டிமன்றத்தின் முடிவை நான் கூறுவேன். அது முடித்த பிறகு ஒரு 10 மணி சுமாருக்கு நம்ம இந்த கூட்டத்தை நம்ம கரெக்டாக முடித்து விடுவோம். ஓகே, கூட்டத்தை தொடர்ந்து விடலாம். ஸோ ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்தோம் ஃபர்ஸ்ட், அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சமீப காலங்களில் பார்க்கும் பொழுது நம்மிடையே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன் இப்படி நடக்குது? இது ஏன் அப்படி இல்லை? நம்ம சின்ன பசங்களா இருந்தப்ப நம்ம வேற மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்குமே
நம்முடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இப்ப ஏன் சடனா இந்த சேஞ்ச் ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இது ஏன் ரொம்ப யோசிச்சு பார்க்கும் இந்த காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம அடிப்படை தேவைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உணவு, உடை, உறையுள். இந்த 3 விஷயத்தை எடுத்துட்டாலுமே கூட, இந்த ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ட எடுத்து பார்த்தாலும், அதுலயும் ஒரு ஒரு சமீப காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லையா? அது எல்லாருக்குமே நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ, இந்த மாற்றங்கள் இது நல்லதா? இது எடுத்துக்காட்டா? அப்படின்னு பேசுறதுக்கு 4 பேர் இருக்காங்க நல்ல பேச்சாளர்கள். அதேபோல இல்ல, இல்ல, இல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். இப்ப இருக்கல இதையே கன்டின்யூ நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கையோட வந்திருக்காங்க அடுத்த அணியினர். ஸோ இங்க 2 அணியினர் இருக்காங்க. இவங்க கருத்துக்கள் நம்ம என்னன்னு கேட்போம் நாம. முதல் அணியில வந்து ஃபர்ஸ்ட்டு பேசுவதற்காக எடுத்துக்காட்டு அப்படிங்கிற அணிய நம்ம முதல்ல பேசுவதற்காக அழைப்போம். அதில் முதல் பேச்சாளராக வரக்கூடியவர் கிருஷ்ணவேணி. இவங்க வந்து யுஎஸ் வைட் டோஸ்ட் மாஸ்டர் சங்கத்தில் 2025 ஏப்ரல்ல சமீபமாக சேர்ந்திருக்காங்க. 10 வருடங்கள் இங்க அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இசை மற்றும் புத்தகப் பிரியர். முதல் முறையாக பட்டிமன்ற அனுபவம். இவர்களுக்கு நம்ம வாழ்த்து கூறுவோம். முதலில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால வாழ்த்துக்கள் கிருஷ்ணவேணி. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம். 4 நிமிடங்கள் முடிந்த பிறகு நான் இந்த ஒரு மணி அடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5வது நிமிஷத்துல உங்களுடைய நீங்க பேச்ச வந்து நீங்க முடிச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம். நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதுவும் அன்று என்று திருவள்ளுவ பெருந்தகையினார் கூறியுள்ளபடி நாவன்மை சிறக்க இங்கே கூடியிருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறுகிறேன். வாழ்வியல் வழிமுறையே வாழ்க்கை முறை. சமூக இயல் அறிஞர்களின் கூற்றின்படி வாழ்க்கை முறை என்பது பண்பாடே ஆகும். பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. பண்பாடு என்று கூறும்போது தனிநபர் பண்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனிநபர் என்பது ஒரு சமூகத்தின் அங்கம். அவர் தம் பண்பாட்டை பின்பற்றும் போது சமுதாயத்தின் பண்பாடு ஓங்குகிறது. சமுதாயத்தின் பண்பாடு சிறந்த வாழ்க்கை முறைக்கு வித்திடுகிறது. சிறந்த வாழ்க்கை முறை எதிர்கால தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று அமெரிக்காவுக்கு வந்துள்ள நாம் அனைவரும் இன்றும் தமிழ் பண்பாட்டையும் விட்டு கொடுக்காமல் உணவில், உடையில், அனைத்து கலைகளிலும் இன்றும் பின்பற்றி வருகிறோம். நடுவர் அவர்களே, எடுத்துக்காட்டாக இன்று காலை உணவை அனைவரும் முடித்துவிட்டுதான் வந்திருப்போம். ஆக இட்லி, தோசை இல்ல மதிய உணவு என்று எடுத்துக்கொண்டால் சாதம், குழம்பு, பொரியல் என்று நமது உணவை உண்டுவிட்டுதான் இங்கு வந்திருப்போம். இதற்கு எதிரணியினர் கூறலாம், நான் சீரியல்ஸ் தான் சாப்பிட்டேன், இல்ல பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்டேன் என்று. அவ்வாறு கூறினாலும் இந்நாட்டு பண்பாட்டை ஏற்றுக்கொண்டாலும் தவறில்லை. நம் பண்பாட்டை நம் உடம்பே உணர்த்தும். ஆம், 3 வேளை உண்டுதான் பாருங்களேன் இந்நாட்டு உணவை. மறுநாளே கூறுவீர்கள் சோறுதான் முக்கியம் என்று. இவ்வாறு சத்துக்கள் உள்ள இந்நாட்டு நம் நாட்டு உணவை நம் உடம்பும் உணர்ந்திருக்கிறது, நம் மனமும் உணர்ந்திருக்கிறது என்பதை எதிரணியினரால் மறுக்க இயலாது. உணவை பற்றி பார்த்தோம். உணவு உண்ணும் விதத்தை பற்றி பேசியாக வேண்டும். கைகளால் சாப்பிடும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி ஒரு கரண்டியை கொண்டு சாப்பிடும்போது வராது. அதை போன்றே நாம் அனைவரையும் இன்று உற்று நோக்குங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறோம் அனைவரும். உடைகள் என் அணியினர் புடவையில் மிகவும் அழகாக இருக்கிறார்கள். எதிரணியினரோ திலகமிட்டு பார்ப்பதற்கு இன்றும் நளினமாகவும் அழகு கூடியிருக்கிறது. ஆக பண்பாடோடுதான் நாம் மன்றத்திற்கு வந்திருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் கிளம்பி வந்திருக்கலாம். மன்றத்தின் குணம் தெரிந்து பண்பை இவ்வாழ்க்கை முறையை சிறப்பாக வாழ வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறோம். இதை அனைத்தையும் தவிர்த்தாலும் இங்கு வந்திருக்கும் இடமோ இணையதளத்தில் கூடியிருக்கிறோம்.
அறிவியல், விஞ்ஞானம் வளர்ச்சியுற்றாலும் அவ்வளர்ச்சி அனைத்திற்கும் நன்மையே பயக்கும், நம் வாழ்க்கை முறையே சிறக்கும் என்று இங்கு கூடியிருக்கிறோம். இவ்வெடுத்துக்காட்டுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக என் மகன் என்று கூறினான், அம்மா, என்னையும் தங்கையும் நன்றாக வளர்க்கிறீர்கள் என்று. கண்ணா, இத நாம சொல்லக்கூடாதுப்பா, நம்மளை பத்தி மத்தவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், முதல்ல நம்மளை பத்தி நாம புரிஞ்சு வச்சுக்கணும், சுய சிந்தனை வேணும் அப்படின்னு சொன்னான். அப்பதான் மத்தவங்க சொல்லும்போது உண்மை நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுய சிந்தனைங்கிற பண்பு எல்லாருக்குமே வேணும். நாம செய்யறது சரியா தவறாங்கிறத புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் நடந்தாலே சரியான விஷயங்களை மட்டும்தான் செய்வோம். நம்ம செயல் நன்றா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை முறை நன்றாகவே அமையும். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், அப்படி என்னப்பா நல்லா வளர்த்துட்டு இருக்கோம் உன்ன அப்படின்னு சொல்லி, எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி. அம்மா, தமிழ் வகுப்புக்கு அனுப்புறீங்க, சங்கீதம் கத்துக்கோன்னு சொல்றீங்க, தங்கை வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறா, இது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது உள்ள வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, இந்த மாதிரி உபசாரம் எப்படி பண்ணணுங்கிறதையும் கத்து கொடுத்துருக்கீங்க. ரூமுக்குள்ள அடையவே விட மாட்டீங்க எங்களை எப்பவுமே. ஹால்ல இருந்து படிப்பா, இது எதுனாலும் கேட்டு இது பண்ணிக்கோ, எல்லாரோடையும் உரையாடு, இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. ஜங்க் ஃபுட்ஸ், சோடா, இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் தவிர்த்துட்டு நம்மளோட பாரம்பரிய உணவை மட்டுமே உண்ணணும்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க பார்த்து பார்த்து பண்றோம். வெளியில நாங்க வந்து இப்ப டிராவல் பண்ணாலும் வச்சாலும் சோடா எல்லாம் நிறைய பசங்க குடிக்கணும்னு நினைச்சா கூட நான் சொல்லும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு வந்து நல்ல முறையில தான் நாம வளர்க்கிறோம், எதிர்கால தலைமுறையினர் நல்லா தான் வளர்றாங்க, நல்ல ஒரு எடுத்துக்காட்டாதான் நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பிறக்குது. இதையெல்லாம் தாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க அன்னைக்கு கூப்பிடுறாங்க, உங்க பசங்களை பத்தி தான் இந்த தெருவே பேசுதுமா அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இல்ல, உங்க பசங்க 2 பேரும் கைய கோத்துட்டு ஸ்கூல்ல இருந்து வர்ற அழக பார்க்கும் போதே அழகா இருக்கு. 2 பேரும் கை கோத்துட்டு பேசிட்டே நடந்து வராங்க. அத பார்த்து நாங்க எங்க வீட்ல, உன் தங்கச்சி, உன் தம்பி, அண்ணன், அக்கா எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பழகணும், கைய புடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் என் கண்ணு முன்னாடி அது மாதிரி பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றோம் அப்படின்னாங்க. குழந்தைகள் நம் பிம்பங்கள். பிம்பங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நம் பண்பை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மை பார்த்துதான் அவர்கள் வளர்கிறார்கள். நமது பிம்பமே அவர்கள் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகையால் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் சிறப்பாக அமைய வேண்டும். இனிய சொற்களை பிறர் கூறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகையால் நாமும் இனிமையாக பேச வேண்டும் மற்றவர்களிடம். அதை பார்த்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறையினர் தாங்களும் பின்பற்றுவார்கள். பின்பற்றுவதால் உங்களுக்கே தெரியும், எடுத்துக்காட்டாக இவ்வாழ்க்கை முறை அமையும் என்று. என் வீட்டு எதிர்கால தலைமுறையினர் இன்றைய வாழ்க்கை முறை சிறந்தது என்று அடித்து கூறும் வேளையில் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும், இன்றைய வாழ்க்கை முறை எதிர்கால தலைமுறையினருக்கு சிறப்பான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று. இதையெல்லாம் தாண்டி விருந்தோம்புதல் நம் அனைவரிடமும் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்டிவேணி 7 நிமிடங்கள் ஆகிவிட்டதே, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கோங்களேன். ஓகே. பாட்லக் எனும் கலந்து உணவு அனைவருக்கும் பிரசித்தி பெற்றது. இங்கு வேலை பளுவையும் குறைக்க பயன்படுகிறது மற்றும் அனைவரும் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு தமிழ் பண்பாட்டை எங்கு இருந்தாலும் எங்கு சென்றாலும் நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் எதிர்கால தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி கிருஷ்ணவேணி, ரொம்ப அழகா பேசுனாங்க. நல்ல தமிழ்ல, தூய தமிழ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. இவங்க முதல் முறை பட்டிமன்றத்தில் பேசுறதா எனக்கு தோணல.
ஏன்னா இவங்களுடைய பேச்சு வந்து தெளிவாக நல்ல அழகு தமிழில் ரொம்ப நல்லா பேசினாங்க. மிக்க நன்றி. அவங்க நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நான். சுய சிந்தனை அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்க்குறேன்னா, ஒரு முக்கியமான ஒரு பாடல் ஒன்று நம்ம கேட்டிருப்போம். "உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்." அதாவது ஜஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ். நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒரு நல்ல அழகான ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. ஸோ காலத்தின் அருமை கருதி அடுத்த பேச்சாளருக்கு நம்ம போயிடுவோம். அடுத்த பேச்சாளர் வனிதா மாதவன் அவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு இன்றைய வாழ்க்கை முறை எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுத்துட்டு பேச வர்றாங்க. வனிதா மாதவன் செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் சுமார் 7 வருடங்கள் இப்போ இருக்காங்க. ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுபோக ஒரு குறு தொழில் அதிபராகவும் இருந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் பெர்சனாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து இன்னைக்கு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வனிதா மாதவன், நீங்கள் என்ன எல்லாம் சொல்ல போறீங்கன்னு கேட்போம். இங்க இருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் அனைத்து பேச்சாளர்களே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உரையை தொடங்குவதற்கு முன்னாடி கிருஷ்ணவேணி சொன்னாங்க, காலையில எல்லாரும் இட்லி சாப்பிட்டு வந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா இங்க எத்தனை பேருக்கு இட்லி சாப்பிட்டீங்கன்னு கை தூக்க சொல்லணும்னா யாருமே இங்க தூக்கியிருக்க மாட்டாங்க. கனவுல வேணா எல்லாரும் இட்லி சாப்பிட்டுருப்பாங்களே தவிர வேற யாரும் இட்லி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இவங்க சொல்றது எல்லாமே ஒரு மித்தாலஜிக்கல் அந்த ட்ரீம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும். இன்றைய சூழ்நிலையில என்ன யதார்த்தமா நடக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைய வாழ்க்கை முறையில எல்லார் இடத்துலயும் இருக்கக்கூடியது ஒன்றுதான். அது பிறந்த குழந்தையில இருந்து ஒரு முதியவர் வரைக்கும் பார்க்கக்கூடியது ஒன்று. நடுவர் என்னன்னு தெரியுமா? செல்போன். உங்க பக்கத்திலேயே அது இருக்கும். இப்ப ஒரு கண்ணு இங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கண்ணு இருக்கும். செய்தி வந்துச்சா வரலையா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சா வரலையா அப்படின்னு ஒரு பார்வை அங்க இருந்துட்டே இருக்கும். சமூக ஊடகங்கள் தான் இன்னைக்கு இருக்க அந்த வாட்ஸ்அப்ல தொடங்கி இன்ஸ்டா, யூடியூப் அப்படி ஒரு லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கு. இன்றைய வாழ்க்கை முறையை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் சைல்ட் அண்ட் அடோலசன்ட் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு வலைத்தளம் இருக்கு. அந்த வலைத்தளத்துல சொல்லப்பட்ட முதல் வரியே என்னன்னா, சோஷியல் மீடியா பிளேஸ் எ பிக் ரோல் இன் டீன் கல்ச்சரல் டுடே. இவங்க சொன்ன பண்பாட்டு கலாச்சாரம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்க கலாச்சாரம் என்னன்னா, சோஷியல் மீடியா பிளேஸ் எ பிக் ரோல் இன் டீன் கல்ச்சர் டுடே. அதாவது 10 பருவத்து பிள்ளைங்கள் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, கலாச்சாரத்துல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சமூக வலைதளங்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? உங்க வீட்ல என்ன நடக்குது நீங்க ஒவ்வொருத்தரும் பாக்குறீங்க. இத பார்த்தும் நம்ம வந்து அது எடுத்துக்காட்டுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ஸோ அதே வலைதளத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க, 13 வயசுல இருந்து 17 வயசு உள்ள பிள்ளைங்க வந்து 90% ஊடகத்துல இருக்காங்க. அதுவும் எவ்வளவு மணி நேரம் தெரியுமா? 9 மணி நேரம் சமூக வலைதளத்துல இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில படிப்பு, தூங்குறத விட சமூக வலைதளத்துல அவங்க பயன்படுற நேரம் வந்து 9 மணி நேரம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம பண்பாடு எங்க போகுது? நம்ம கலாச்சாரம் எங்க போகுது? இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய காலம். இது வந்து கண்டிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ இது மட்டும் இல்லாம லைக் என் வீட்லயே வந்து 10 பருவத்து பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. பள்ளிக்கு போயிட்டு அவங்க வந்த உடனே முகத்தெல்லாம் கழுவி கை கால்லாம் அலம்புவாங்க அப்படின்னு நானும் நம்புவேன். அதெல்லாம் நடக்காது. வந்த உடனே பைய இப்படி தூக்கி வீசுவாங்க. தூக்கி வீசினது உடனே அந்த பையே திருப்பி திறப்பாங்க. திறந்து பார்த்து அதுக்குள்ள இருக்க லேப்டாப் எடுப்பாங்க. லேப்டாப் எடுத்தா அவங்க கையில அவங்க உடல்ல இருக்க எந்த உறுப்பு வேலை செய்யுதோ இல்லையோ,
நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரல் இப்படி வேலை செய்யும். இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னு போய் பார்த்தா, ஒரு ரீல்ல தொடங்கி ஆயிரக்கணக்கா ரீல் போய்க்கிட்டே இருக்கும். 1 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலை இருக்கிறப்ப, எந்த பிள்ளைங்கள் நல்லபடியா வளருவாங்க? இது மட்டும் இல்ல. சரி, நம்ம தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம போய் பக்கத்து வீட்ல அ பையனோட ஃப்ரெண்டோட அம்மாட்ட போய் கேட்டா, அவங்களும் அதே தான் சொல்றாங்க. என் பையன் 10 ரீல் 10 யூடியூப் ஃபாலோவர்ஸ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நம்ம சூழ்நிலை இருக்கிறப்போ, ஒரு வீட்ல நம்ம ஃபோன், கம்ப்யூட்டர்லாம் இல்லாத காலத்துல நம்ம எவ்வளோ அனுகூலமா ஒரு உறவு முறை இருந்தது. பேசுறது, மனம் விட்டு பேசுறது, அந்த மாரி ஒரு பெர்சனல் கனெக்ஷன்லாம் இருந்தது. ஆனா, இந்த மாரி நம்மள்ட்ட வந்ததுனால நம்ம எதுவுமே நம்ம மனம் திறந்து யார்ட்டயுமே பேசவே முடியுதில்ல. அது மட்டும் இல்லாம, இப்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மது பழக்கத்தை விட மிக மோசமான பழக்கம் என்னது தெரியுமா? நம்ம நாள் முழுவதும் ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறது. நம்ம சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, ஐடி நிறுவனத்தில வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மோசமான பழக்கம் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரும் எச்சரிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னாலும் வந்தாலும் கூட, கணவர்ட்டயே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்தா கூட முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொன்னா, அவர் சாப்பிட்டுட்டே நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரோ இல்லையோ, ரீல்ஸ பார்த்துட்டு அவர் அங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு. நம்ம யோசிப்போம், என்னடா இது! நம்ம பேசின விஷயம் அவ்வளோ ஒண்ணும் காமெடியா இல்லையே அப்படின்னு நெனைப்போம். அவர் வேற எதுக்கு அங்கிட்டு அவர் பாட்டுல அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெர்சனல் கனெக்ஷனே கிடையாது. அது இல்லாம, நம்ம இன்றைய வாழ்க்கை முறையில உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால பசங்க எவ்ளோ நியூஸ் கேள்விப்படுறோம். PUBG விளையாண்ட பையன் மரணம். அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் கிரியேட் பண்ண போனவங்க மரணம். இந்த மாரி நெறைய பேர் இவ்ளோ மோசமான நிலைமைக்குலாம் நம்ம போறோம். ஸோ இன்றைய சூழ்நிலையில அ 6 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேச்சு வரல. ஏன்னா, அவங்க YouTube அவங்க பார்க்குற அந்த என்டர்டெயின்மென்ட் எல்லாமே யூடியூப் அந்த மாரி இருக்கு. பேச்சு வரல. அது மட்டும் இல்லாம இந்த 10 பருவத்தில இருக்க பசங்க அம்மா, அப்பா கிட்ட பேசுற வார்த்தைகளே 1, 2 வார்த்தைகள் தான். பண்ணுனேன், பண்ணல இவ்வளோதான். அவங்களோட கம்யூனிகேஷனே சுத்தமா இல்ல. இந்த மாரி சூழ்நிலையில நம்ம பிள்ளைங்கள வளர்க்குறோம். அதுக்கு மெயின் முக்கிய இன்ஃப்ளூயன்ஸே சோசியல் மீடியா தான். ஒரு பெரிய இம்பாக்ட். ஸோ நம்ம சோசியல் மீடியால மெயின் பார்த்துக்கிட்டோம்னா, அத மட்டும் பார்க்குற இந்த பசங்க அவங்கள ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுலேருந்து சைபர் புல்லிங் இருக்கு. ஐடென்டிட்டி தெஃப்ட் இருக்கு. அதோட இந்த சின்ன பசங்க எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாத பசங்க இன்அப்ரோப்ரியேட் கன்டென்ட்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நேரத்துக்கு அவங்க சாப்பிடுறது கிடையாது. தூங்குற நேரத்தில தூங்குறது கிடையாது. அதோட இல்லாம அவங்க வாழ்க்கை எத நோக்கி போகுதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு டீப் திங்கிங் கிடையாது. ஒண்ணு எடுத்தோமா அதில உள்ள உள்ள போய் போய் என்ன பார்க்கணுமோ அது கிடையாது. ஃப்ராக்மென்ட் நாலேட்ஜ் தான் எல்லாருக்குமே இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு இருக்கு. அதிக தகவல். எது சரி, எது தவறுன்னு தெரியல. ஆனா ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு தகவல் இருக்கு. இந்த சூழ்நிலையில வளரக்கூடிய பிள்ளைங்களே இப்படி இருக்கிறப்ப, அம்மாவ பார்த்து வளர்றாங்க. அம்மாவும் சனி, ஞாயிறானா 9 மணிக்கு எந்திரிக்கிற அம்மா, அப்பாக்கள் தான் இன்னைக்கு நெறைய இருக்காங்க. இப்படி வாழ்ற சூழ்நிலை எந்த வகையில பிள்ளைங்களுக்கு நன்மையை தரும்? இது எப்பவுமே இந்த சூழ்நிலை எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டிய காலம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றி வனிதா. அழகா சொன்னீங்க. இப்போ எதார்த்தத்தையே ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக உங்களுடைய கருத்து சோசியல் மீடியாங்கிறத முன்வச்சு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கின்றன. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் சொல்வது போல பல மணி நேரங்கள் ஃபோன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியான்றது ஒரு எதார்த்தமான உண்மைதான். இத நம்ம ரொம்ப தீர்க்கமா யோசிக்க வேண்டிய தருணம் அது. மறுப்பதற்கில்லை. அடுத்ததாக அடுத்த பேச்சாளர் கொஞ்சம் டைம் மட்டும் நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணும். அத மட்டும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லாருக்கும். அடுத்த பேச்சாளர்
இந்திய வாழ்க்கை முறை எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டே. அதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக வர்றாங்க. கோவையைச் சேர்ந்த பாக்யலட்சுமி அவர்கள். தற்பொழுது நியூ ஜெர்சி மாண்ட்வில்லா நகரில் வசித்து வருகிறார்கள். கவிதை, பாடல்கள், சிறுகதைகள் எழுதுவது இவருடைய பொழுதுபோக்கு. பட்டிமன்றங்களில் பங்கேற்றுள்ளார்கள். நடுவராகவும் பங்கேற்றுள்ளார்கள். தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார்கள். முத்தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியில் தற்போது அதுவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர் பணியில் மிகுந்த ஈடுபாடுடையவர்கள். வாங்க, கொங்கு தமிழில் பேச வாங்க பாக்யலட்சுமி அவர்களே. நன்றி நடுவர் அவர்களே. அரும்பயனாயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அப்படி அரும்பயன் ஆற்றக்கூடிய சொற்களை மட்டுமே உதிர்க்க வந்த சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேராக என் உரைக்கு சென்று விடுகிறேன். வனிதா சொன்னாங்க சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளம் சமூக வலைத்தளம்னு. ஏங்க எதுக்கு நீங்க 10 வயசு பசங்களுக்கு போனை வாங்கி தர்றீங்க? அது என்னோட முதல் கேள்வி. நேத்து என்னோட சின்ன பையனுக்கான நடுநிலை பள்ளிக்கான ஓரியன்டேஷன் சொல்ற இடத்துக்கு போனோம். அங்க இருக்கிற முதல்வர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? 16 வயது வரை உங்கள் பிள்ளைகளை சமூக வலைதளத்தை உபயோகப்படுத்த விடாதீர்கள் அப்படின்றத எடுத்து அத்தனை பெற்றோர்களுக்கு முன்னாடியும் சொன்னாங்க. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நான் இங்க இருக்கிற இப்ப வனிதா பேசுனதை வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிணற்று தவளை மாதிரி அவங்களே ரீல்ஸ் பாப்பாங்களாமா, அவங்க வீட்டுக்கார ரீல்ஸ் பாப்பாங்களாமா. அப்புறம் பசங்க என்னங்க பண்ணுவாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க அப்படிங்கறத ரீலா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்றைய சமூகத்துல பாருங்க, இன்றைய தலைமுறையினரை எடுத்துக்கோங்க, யாருமே உருப்படுறதே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. எத்தனை வயசுல இருந்து அவங்க இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, எத்தனை பெரிய பெரிய கம்பெனில பிளேஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய இளைய முறையினருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. தெளிவான சிந்தனை, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம். நீங்க 8வது படிக்கும் போதே நான் 9வதுல என்ன பண்ணணும், நான் எதை எடுக்கணும், நான் எந்த துறைக்கு போகணும் அப்படிங்கறதுல நம்மளை விட தெளிவா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க மறுக்க முடியுமா? எந்தெந்த கல்லூரிக்கு நான் எப்படி எல்லாம் நான் அதுல விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத முதல் கொண்டு நம்மளை விட அவங்கதான் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப நம்ம அப்பா அம்மா தலைமுறையினருக்கும் நம்ம தலைமுறையினருக்கும் வேகம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுல மாறாதது அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறை மாறி இருக்க வழிய, ஆனா வாழ்க்கை என்னைக்கும் நம்மளோட அடித்தளம் மாறவே மாறாது. வேற என்றும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப தன்னார்வலர் பணி நம்ம அத்தனை பேர் தமிழ் பள்ளிக்கு போய் அவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஏங்க போறோம்? உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா விதைச்ச விதை அது. ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா தன்னார்வலர் அப்படிங்கிற பேர் இல்லாம எத்தனை அப்பா அம்மா போய் நமக்கு முன்னாடி ஒரு மேற்கோள் காமிச்ச மாதிரி எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஒரு தேர் திருவிழா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை அன்னதானம், எத்தனை பேர் எத்தனை பொறுப்பை எடுத்துட்டு பண்ணிருக்காங்க. யார் அவங்களை கூப்பிட்டா? அவங்க ஆர்வம், அந்த அந்த அவங்க பண்ணின செயல்களோட தாக்கம் தான் இன்னைக்கு நம்ம இங்க இவ்வளவு தன்னார்வலர் ஆசிரியர்களை இங்க உருவாக்கி இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கை முறையும் சரி, எப்பவும் நம்ம பசங்களுக்கு எடுத்துக்காட்டா தான் இருக்கு. இப்ப அந்த அந்த தன்னார்வலர் நம்ம தமிழ் பள்ளிக்கு மட்டும் பண்ணல. நீங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? உங்க பசங்க படிக்கிற ரெகுலர் ஸ்கூல், அந்த ஸ்கூல்லயும் சரி, வேற எந்த ஒரு விளையாட்டு துறையிலயும் சரி, நீங்க போய் அங்க நிக்க மாட்டீங்களா? உங்க பசங்க போறாங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கறது இங்க கத்து கொடுக்குறாங்களா இல்லையா? பேரு தாங்க வேற, நம்ம பண்றது ஒன்னே ஒண்ணுதான். அதோட அடித்தளம் அப்ப இருந்தே சொல்றோம். இப்ப இவங்க சொல்றாங்க கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டோம்னா நம்ம பசங்க எல்லாம் பூமர் அப்படின்றாங்க. இது நமக்கு இல்ல, திருவள்ளுவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. நம்மள பூமர்ன்றவானுங்கன்னு சொல்லிட்டுதான் 7 வார்த்தையில எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. போர் அடிக்காம எடுத்துக்கோங்கப்பா, எப்ப வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா, அதுதான் உலக பொதுமறைன்னு இன்னைக்கு வரைக்கும் அது நின்றுகிட்டு இருக்கு. அது எடுத்துக்காட்டு இல்லையா? நம்ம வாழ்க்கை முறையும் நம்மளோட வாழ்க்கையும் எப்பவுமே மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாதாங்க இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கல்வியின் முக்கியத்துவம். அதே திருவள்ளுவரையே நான் கூப்பிடுறேன். கேடல் விழுச்செல்வம் மாடல்ல மற்றையவை அப்படின்ற ஒரு திருக்குறளை சொல்லிட்டு போயிருக்காரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கல்விக்கு 1000 குறளை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்ப நம்ம பசங்க நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, யாராவது ஒருத்தர் கல்வியில சோட போயிருக்காங்களா?
சோட போக நம்ம விட்டுருவோமா? ஏன்னா நமக்கு வந்து தெரியும். கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். கல்வி கல்வியினால அவங்க எத்தன பெரிய வளர்ச்சிய அடைய முடியும் அப்படிங்கிறது தெரியும். கல்வி இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். நம்ம 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 வந்து எப்பவுமே வந்து தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகள் எங்க போனாலும் அவங்க எப்படி இருக்கணும், அதுக்கான கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யாருமே வந்து யோசிக்கல அப்படின்னு சொல்லுங்க. இன்றைய தலைமுறை வாழ்க்கை வந்து எச்சரிக்கை தான் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி யாருமே பண்ணல அப்படிங்கிறது வந்து எனக்கு 100% தெரியும். எல்லாரும் நம்மளோட பிள்ளைகள் வந்து முன்னேறணும், கெட்டு போகணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்ல. ஒன்றே ஒன்று, நம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நம் அதாவது 1000 வரலாம், தடைகள் வரலாம். அதிலிருந்து நம்முடைய இளைய முறையினரையும், நம்மளுடைய வருங்கால சந்ததியினரையும் எப்படி காப்பாற்றி அடுத்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதை நாம் யோசிக்கலாமே தவிர, இது ஒரே அடியாக நம்ம வாழ்க்கை முறை எச்சரிக்கை என்று கூறிவிட முடியாது என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாகியலட்சுமி அவர்களே. உங்க கருத்துக்கள் மிக அருமை. நல்ல அழகா எடுத்து சொன்னீங்க. சும்மா நீங்க வந்து ரீல்ஸையும் அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க குழந்தைங்க உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சோசியல் மீடியா, அந்த மீடியாவை ஏன் நினைச்சு பயந்துக்கிறீங்கன்னு ரொம்ப எதார்த்தமான உண்மையை வந்து எடுத்து சொன்னது மிக மிக அருமை. அதோடு நீங்க எடுத்து கொடுத்த பல மேற்கோள்களும் மிக மிக சிறப்பு. நன்றி. ஸோ அடுத்த பேச்சாளராக நமக்கு வரக்கூடியவர் நம்முடைய ராஜா தமிழ்மணி அவர்கள். ராஜா தமிழ்மணி அவர்கள் வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் 4 வருடங்களாக இருக்கிறார். மிக மிக நகைச்சுவையாக, எதையும் மிக யதார்த்தமாக, எளிமையாக, ஒரு சிறப்பாக பேசக்கூடிய நல்ல பேச்சாளர். ஜஸ்ட் ஆன் த லைட்டர் சைடுன்னு சொல்லுவாங்க. எதையை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி போல் அப்படி ஜாலியாக பேசிட்டு போகக்கூடியவர். நிறைய பட்டிமன்றங்களையும் பேசியிருக்காரு. இசை மற்றும் திரைப்பட பிரியர். அவருக்கு பிடித்த சுவையே நகைச்சுவைதான். வாங்க ராஜா சார், கலக்குங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது 60 வயசு ஆச்சு, 4-5 தலைமுறை பார்த்தாச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பயக்க அப்படியே ஒரு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கிராமத்துல வந்து ஒரு நாடகம் போடுவாங்க, ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க, ஒரு வில்லுப்பாட்டு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். அவங்க கிட்ட இருந்து நிறைய படிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எங்க காலம் வந்தது. நாங்க அப்படியே குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் அப்படி இப்படி ஓட்டிட்டு இருந்தோம். எங்களை சுத்தி அப்படியே பிள்ளைங்க வரோம், அதுங்களை வந்து அரவணைச்சு கொண்டு போட்டுருந்தோம். அடுத்து என் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டானுங்க. வீடியோ கேம் போனேன். அப்போ பொடிசுங்கெல்லாம் வந்து டே இந்த கண்ட்ரோல் இப்படி பண்ணும்டா அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த தலைமை என்ன நடக்குது தெரியுதுங்களா? எவனும் பேச மாட்டேன்றேன், எவனும் பார்க்கவே முடியல, மனுஷனே பார்க்க முடியலையே. அவன் ரூம்ல போயிட்டு என்னையோ பண்றான், எதோ பண்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா அந்த சின்ன பிள்ளைங்க பேசினா தானப்பா, சின்ன பிள்ளைங்க பார்த்தா தானப்பா அடுத்த லெவலுக்கு போக முடியும். கிருஷ்ணவேணி சொன்னாங்க, நான் சொன்னேன் பிள்ளைங்க தோல் மேல போடுன்னு. அம்மா, சின்ன பிள்ளைங்க யாரு சொன்னாலும் எந்த தலைமுறையும் நல்லாதான் இருக்கும். அதுங்க முத்தி டீனேஜரா வந்து பண்ற அட்டகாசம் இருக்கே, அத பாருங்க. இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களை பார்த்துதான் பண்ணுவாங்க. அப்பா அம்மாவெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவங்க ஜெனரேஷன், அவங்க கூல் கிட்ஸ் என்ன பண்றாங்கன்ட்டு. கூல் கிட்ஸ் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியுது. பயங்கர அநியாயம் பண்றானுங்க. அதனால இப்ப இருக்க தலைமுறை இதே ஸ்பீட்ல போச்சுன்னா தெய்வமே யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால இப்பவே எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் ஃபுல்னு வரும். அப்போ வந்து இந்த ரப்பரை வந்து சின்னதா ஒரு பிளேட்ல அப்படி இப்படி இப்படி கட் பண்ணி AF அப்படி வந்துட்டு அதுல வந்து இங்கு போட்டு இப்படி பண்ணிட்டு பின்னால ஃப்ரெண்ட்ஸ் பின்னால அந்த வெள்ளை கலர் சட்டை தான் ஏப்ரல், ஏன்னா கிட்டத்தட்ட வருஷம் முடிய போகுது. அது வெள்ளையா போட்ட சட்டை ஏதோ ஒரு கலர்ல வந்து நிற்கும். அப்படி பின்னால அப்படியே அந்த AFன்றது பண்ணுவோம். அதுதான் எங்க லெவல் ஆஃப் ஹை லெவல் ஆஃப் புல்லிங். அன்னைக்கு வந்து சட்டை ஃபுல்லா இங்கு போடுவோம். எங்களுக்கு ஒரே அவனை ஒரு கலாச்சிட்டுண்டா அப்படி இப்படின்ட்டு இருக்கோம். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இந்த டீப் ஃபேக்குன்றானுங்க. இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப பாவங்க. அந்த கூட படிக்கிற சக மாணவரை பத்தி எதையோ பண்ணி ஏதோ போட்டுடுறாங்கன்னு பல கதைகள் கேட்குறேன். எனக்கு லைக் அது
பார்த்தாலே என்னால படிக்க முடியல. நான் அந்த அந்த டாபிக் வந்தாலும் நிறுத்திடுவேன். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அநியாயமா இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. நீங்க இதெல்லாம் எடுத்து காட்டின எதிரணி இப்படிங்களா உங்க பாவங்க. நீங்க உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஓகே, அதை விடுங்க. சரி, நம்ம சினிமாவுக்கு வரணும்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கணவர் தூங்கிட்டு இருப்பாரு, மனைவி எழும்புவாங்க, போயிட்டு காஃபி எல்லாம் போடுவாங்க, வந்து காலை தொட்டு கும்பிடுவாங்க. இப்படி பார்த்தா நாதா அப்படிலாம் பார்த்து நான் சொல்ல 60s. ஓகே, அது உண்மைதான், அப்படிதான் இருந்தது. நான் அப்படி பார்த்துட்டு ஓ நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிலாம் நினைச்சு வாழ்ந்தேன். சரி, ஓகே, நம்ம கதையை விடுங்க, அதை விடுங்க. ஆனா இப்ப படம் பாருங்க, எத்தனை வயசு ஆகுதுன்னு தெரியல, உடனே ஒரு ஏஐல போயிட்டு 20 வயசு ஆக்கிடுறானுங்க. அவன் கையை தூக்கத்துக்கு முன்னாலே 1000 பேர் விழுந்துடுறானுங்க. நம்ம பிள்ளைங்க பாக்குது, டேய் 70 வயசு 80 வயசு தாத்தாவே 1000 பேர் அடிக்கணும், நாங்களாம் யாரா அப்படின்ட்டு அடிக்கணும் உதைக்கணும் இப்படிதான் வருதே தவிர வேற எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இந்த காலம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. முன்னால வந்து கொலையடிச்சுட்டாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியே தண்ணி அடிக்க பிடிக்க போனா ஒரே சண்டை, இவங்க அவங்க அடிப்பாங்க, டம் டிம் டம் டிம் டம் டிம், ஒரே சத்தமாங்க, டாம் டிம்னு ஒரே குதூகலமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவிட்னு வந்து வந்தது, எவனும் கடைக்கே போக மாட்டேன்றாங்க. இப்போவாது ஆப்பை வச்சுட்டு எவனோ வந்தாது டிராப் பண்றான். இப்ப போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு டப்புன்னு மேல வந்து போடுமா. எனக்கு தெரிஞ்சு எவனுமே வீட்டை விட்டு வெளில வர மாட்டீங்கய்யா, யாரும் வர மாட்டீங்க. எல்லாமே மிஷினே தூக்கி மேல போடும், மிஷினே செய்யும், எல்லாம் பண்ணும். இப்படியே வாழுங்க. இத ரொம்ப எடுத்துக்காட்டா வேற எடுத்துக்குங்க, நல்லா இருங்க. அதனால இந்த காலத்துல நடக்கிறது எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணி நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி. நன்றி ராஜா சார். வழக்கம் போல உங்களுடைய பாணியில மிக அழகாக நகைச்சுவையாக ரொம்ப நொந்து போய் நூடுல்ஸாய் பேசுறீங்க. அனுபவத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பல அனுபவங்கள் வந்து உங்களுக்கு என்னன்னா மகிழ்ச்சியை விட தொல்லைதான் கொடுத்துருக்கு போல தெரியுது. அதனால பார்ப்போம், எதிரணியில உங்களுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அதுக்காக வர்றாங்க சங்கீதா ஜேசுதாஸ் அவர்கள். சங்கீதா ஜேசுதாஸ் குளித்தலை திருச்சியை சேர்ந்தவர்கள். செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல 7 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். சியாட்டில் நகரில் 15 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இசை திரைப்பட பிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், சரவடி எதனாலும் சும்மா தட்டி தூக்கி எறிஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு சும்மா சகஜமாக பேசக்கூடியவர்கள். தமிழ் சங்கத்தில் தன்னார்வலராகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். நல்ல சிறப்பாக கலகலவென்று பேசக்கூடிய சங்கீதா, வாங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். வணக்கம். மிகவும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் எனது சக நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கம். ஐயா, இன்று நாம் வாழ்கிற வாழ்க்கை முறை வந்து பழையவற்றை மறந்தது அல்ல, புதியதை கண்டுபிடித்ததுன்னு நான் ஆணித்தனமா சொல்றேங்கய்யா. இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான். எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி மாமா அத்தை வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தபால் எழுதுவோம், அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த காலத்துல வந்து சடனா அடிக்கடி வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன போன் ஒண்ணு, கைபேசி ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுல நம்ம பாத்துக்கலாம், உறவை வந்து புதுப்பிச்சுக்கலாம். இப்போ ராஜா சார் சொன்னாரு, எனக்கு முன்னாடி பேசின அருமையா ராஜா சார் ரொம்ப விளக்கம் கொடுத்தாரு. இப்ப மனுஷங்க வெளியவே வர மாட்டேங்கிறாங்க, போனு, எச்சரிக்கையா இருக்கணும், கொலாயடி சண்டை போடுறதாங்க வாழ்க்கை. அதை எப்படி சரி பண்றதுன்னு நம்ம கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம வெளியே வரமாட்டேங்கிறாங்கன்றாங்க. அது உண்மையா இருந்தா கூட நாம ஃபர்ஸ்ட் காலையில ஆபீஸ் போயிட்டு டிராபிக்ல எத்தனை மணிக்கு இங்க வரோம்? 6:30 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து நாம வந்து டேக்வாண்டோ, மேக்னாசியம் கிளாஸுக்கு விட்டுறோம். இதுக்கு இடையில அவங்களுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஆப்ஷோர் கால் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க வந்து சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இப்படி இருந்தா எப்படிங்கயா பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. சோ தொழில்நுட்பம் எவ்வளவு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, இப்ப யாரும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கறது இல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து கூகுள்ல பாத்துறாங்க, சாட் ஜிபிடில டைப் அடிச்சுறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா நமக்கே ஒரு சில விஷயத்துக்கு வந்து தெளிவு கிடைக்கிறது இல்லைங்கய்யா.
அந்த காலத்துல வந்து நம்ம பாட்டி, பக்கத்து வீட்டு பெரியம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட எல்லாம் நம்ம வந்து என்ன கேட்போம்னா, நம்ம முன்னோர்கள் வந்து வழியில் போய் தொலைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா இன்றைய தலைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா வழியெல்லாம் கூகுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூகுளையே பாத்துறாங்க. எதுவுமே கேட்கறது இல்லைங்கயா. இப்ப வனிதா சொன்னாங்க, எதுக்காக போன் தராங்க, பப்ஜி விளையாடுறாங்க, ரொம்ப இது அசம்பாவிதம் எல்லாம் நிறைய நடந்திருக்குன்னு. அது உண்மைதாங்கய்யா, நான் அதை மறுக்கல. ஏன்னா இப்ப எதுக்குங்கய்யா சின்ன குழந்தை, மிடில் ஸ்கூல் கூட போகாத குழந்தை கையில நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு தெரிஞ்சா நம்ம தருவோமாங்கய்யா? சாக்லேட் கொடுத்தா காஃப் வரும்னு தெரியும் நமக்கு. தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணலாமா? சோ நம்ம கிட்ட இருந்து தாங்க அவங்க கத்துக்கிறாங்க. நம்ம கொடுக்க கூடாது. இப்ப ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக என்னங்கய்யா ஒரு ஸ்கூல் அனுப்பாமையா விடுறோம்? கிடையாது. நம்ம நல்லது கெட்டது வீட்ல வந்து மெயில் வரும். பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாம வந்து நல்லது கெட்டது அவங்களுக்கு வந்து நம்ம தான் கைட் பண்ணணும். நம்ம சொல்றதுலதான் இருக்கு. தப்பு எல்லா இடத்துலயும் நடக்குங்கய்யா. நாம வந்து தப்பா சொல்லி தராம அதை எப்படி நல்ல முறையில சொல்லி தர்றதுங்கிறது நம்ம வீட்டுலதான் இருக்கு. நாம எடுத்துக்காட்டா வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைங்க மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. சோ அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா. இந்த தலைமுறை வந்து போன தலைமுறை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா வெளியே சொல்ல வந்து நம்ம பயப்படுவோம். ஓ இவங்கள்ட்ட சொன்னா இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ. ஆனா இப்ப இந்த தலைமுறை வந்து யாருக்கும் பயப்படுறது இல்லைங்கய்யா. அதே போன் தான் நீங்க சொன்ன அதே போன்ல ஒரு இது இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? மீட்டூன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பயம் இல்லாம அவங்களோட பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு இம்மீடியட்டா சொல்லிடுறாங்க. அதுல வந்து அதை கண்டுபிடிச்சு நம்ம சரி செய்யணுமே தவிர நம்ம அதுல வந்து குறை சொல்லக்கூடாதீங்க. இந்த தலைமுறை வந்து தைரியமான தலைமுறை, தப்பான தலைமுறை இல்லைங்கிறத ஆணித்தனமா சொல்றேங்கய்யா. நிறைய விஷயங்களை ஆராயிறாங்க. நமக்கே தெரியாத விஷயங்களை எப்படி வந்து இத சொல்லணுங்கிறத நிறைய கத்துக்குறாங்கய்யா. சோ ஒரு டெக்னாலஜி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு சேர்க்கிற இடம் தான் டெக்னாலஜி. நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கியா. டெக்னாலஜில தான் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சான்றோரை பார்ப்பது நல்லது, சான்றோர் சொல் கேட்பது நல்லது, சான்றோரை பின்பற்றுவது நல்லது. இது எல்லாத்தையும் நம்ம டெக்னாலஜி வந்து சொல்லி தருது. கேள்வி கேட்க தெரிஞ்சா மட்டும் போதுங்கயா. அதுல நமக்கு நல்ல தகவல் கிடைக்கும். எதுவுமே நம்ம சரியா பயன்படுத்தினா அது வந்து நமக்கு எடுத்துக்காட்டு நல்லதே நடக்குங்கயா. நிறைய இப்ப வந்து இந்த தலைமுறை வந்து உணவு பழக்க வழக்கங்கள், எப்படி வந்து கம்யூனிட்டியை கிளீனா வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம். இந்த வாலண்டியர் இதெல்லாம் நான் என் குழந்தைங்கள்ட்ட இருந்துதான் இங்க கத்துக்கிட்டேன். ஸ்கூல்ல இது மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் திருப்பி வரும். சொல்லுவாங்கல்ல நம்ம பாட்டி, அவரை விதை போட்டா அவரை விதை தான் வரும் அப்படிங்கிறது. அதுதான். அது போல இந்த தலைமுறை நமக்கு நல்ல சிறந்த ஒரு எடுத்துக்காட்டேங்கிறது சொல்லி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கீதா, சரவடி சங்கீதா, சூப்பர். எடுத்த பாயிண்ட்டை வந்து டக்குன்னு ஒவ்வொன்றா சும்மா சிறப்பாக சொன்னீங்க. ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு அதில். இந்த காலத்தில் வந்து பதிலே தெரிய வேண்டியதில்லை, கேள்வி கேட்க தெரிஞ்சா போதும். ஒழுங்கா ப்ராம்ப்டிங் கொடுத்தான்னா உலகத்துல வந்து எல்லாமே கொட்டி கிடக்குது அங்க, இல்லையா? அது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொருத்தர் குறை சொல்லணும்னு சொல்றீங்க? அது கரெக்டு தான், ரைட். இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குடிக்காம இருக்கணும் வீட்டில், ரைட். நம்மளே 4 நேரம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பையனை குடிக்காதேன்னு சொன்னோன்னா அது சரியில்லைல்ல. அது போல நம்மகிட்ட தானே கண்ட்ரோல் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் மற்றவங்கள குறை சொல்லணும்னு சொன்னீங்க? அது ஒரு வகையில் எனக்கு ஒரு நியாயமாக தான் படுது. சரி, பூர்ணிமா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பூர்ணிமா நாகராஜன் செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ல 2 ஆண்டுகளாக இருக்கிறார். பாத்தல் நகரில் வசித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் ஆர்வமானவர். எதையுமே வந்து நோண்டி நொங்கெடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுல வந்து ஒரு திறமைசாலி. இஸ் வெரி பிராக்டிக்கல் பர்சன். நடனம் மற்றும் கிளாசிக்கல் மியூசிக்ல ரொம்ப விருப்பமுடையவர். குறிப்பாக இளையராஜா மற்றும் ஏஆர் ரகுமானுடைய மிகப்பெரிய விசிறி. வாங்க பூர்ணிமா, என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இதர பேச்சாளர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஆப்போசிட் டீமில் எல்லாம் ரொம்ப நல்லா பேசினேங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த டிஸ்னி மூவிஸில் இந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் படம் வரும் இல்லையா, அந்த சீரீஸ் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலுக்கு வரலாங்க. பிக்கர் பிக்சர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம்
இந்த 2025ஆம் ஆண்டுல தான் இத்தனை நாடுகள் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? எல்லா சாதாரணமான நம்ம மாதிரி மனுஷங்க கிட்ட இருக்கிற ஒரு உணர்வு. என்ன உணர்வு தெரியுமா? எனக்கு வேணும், எனக்கு இன்னும் வேணும், எனக்கு மட்டும் வேணும், யாருக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த ஒரு கேரும் கிடையாது. அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு தான். இதை நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ரங்க சார், நீங்கள் சொன்னீங்க மனிதர்களுடைய அடிப்படை வந்து என்னன்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொன்னீங்க. நான் இன்னும் ஃபவுண்டேஷனுக்கு போகிறேன். 3 விஷயம் நம்மளுக்கு முக்கியம்: உணவு, நீர், காற்று. அது எப்படின்னு சொல்கிறேன். இன்றையிலிருந்து 75 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தான். அப்ப இருந்து மிருகங்களிலிருந்து வேறுபட்டு அவன் இந்த பூமியில இருக்கிற வளங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். தொடக்கத்துல அவன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இல்ல பாதுகாத்து கொள்வதற்காகவும் இந்த பூமியை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இந்த தொழில் புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படின்னா அபரிதமான பூமியிலிருந்து வளங்களை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சா. லைக் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அப்புறம் இந்த ஸ்டீம் என்ஜின், அப்புறம் கார்ஸு, பிரிட்ஜ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல தொழில்நுட்பம் நடந்தது. மனிதர்களோட வளர்ச்சி எப்படின்னா அப்படியே வந்து புரட்டி போட்டு எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டோம். நல்லா லைக் பசி, பஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சது. இதெல்லாம் வந்து பெட்டர் சைடு. ஆனால் நம்ம என்ன ஒன்று மறந்தோன்னா வந்து சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ். எது எடுத்தாலும் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும், 2 நிமிஷத்தில் வேணும், இன்னைக்கு ஆர்டர் போட்டால் அடுத்த மணி நேரத்தில் வரணும். அதை மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர இதனால இந்த பூமி எப்படி சுரண்டப்படுகிறதுங்கிறது வந்து மொத்தமாக மறந்துட்டோம். இந்த கடந்த 20 வருடங்களில் மட்டும் இந்த மனித இனம் உபயோகப்படுத்திய ரிசோர்சஸ்னால் வந்து எல்லா இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ், நீர், ஃபாசில் ஃபியூவல், நிலக்கரி, கனிமங்கள், இது எல்லாம் கடந்த 20 வருடங்களில் உபயோகப்படுத்தின ரிசோர்சஸ் அதுக்கு முன்னாடி இந்த 75 லட்சம் வருடங்களாக உபயோகப்படுத்தின ரிசோர்சஸை விட 3 மடங்கு அதிகம். உங்களால் நம்ப முடியுதா? இந்த 20 வருடங்களில் மட்டும் 3 மடங்கு அதிக அளவு நம்ம வளங்களை உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சயின்டிஸ்ட் வந்து தினம் வந்து ஒரு டேட் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன டேட்டுன்னு? படமா? இல்லை, லாஸ்ட் சப்பர் டேட்டுங்க. எல்லா மெனுவோட வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. நம்மளோட ஒவ்வொரு மனசில் சின்ன ஒரு விஷயம், எவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு கார் வேணும் பத்தாது, 2வது கார், 3வது கார், வீடு ஓப்பன் பண்ணி பாருங்க, கிச்சன் ஓப்பன் பண்ணி பாருங்க, அத்தனை பாத்திரம் இருக்கும். சமைப்போமா? ஆர்டர் போட்டுட்டு இருப்போம் டோர் டேஷ்ல. என்னவே தெரியாது, பக்கத்து வீட்டில் போனால் அவங்க வச்சுருந்தாங்க, நானும் வாங்கிக்கிறேன், என்னையே தெரியாது. தே டோன்ட் திங்க் அபவுட் லைக் ஆர் வி ப்ராக்டிசிங் த சஸ்டைனபிள் சொல்யூஷன்? கிடையாது. இப்போ வந்து நம்ம எந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கோம்னா மண்ணை சாமியாக பார்க்குற கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கோம். ஏன்? அது விளைவிக்குது, நம்மளை உயிர் வாழ வைக்குது. இப்போ 2023 நடந்த கிடைச்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3ல் 1 பங்கு மண் வளம் வந்து டாப் சாயில் இரோடு ஆயிடுச்சு. அப்படின்னா என்னன்னா அந்த மண்ணை மலடாக்கிட்டோம். இது ரிவர்சபிள் கிடையாது, ஆனால் ரிவர்சபிள் தான், 100 வருஷம் ஆகும். ஆனால் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல வந்து 30% உணவு உற்பத்தி வந்து கம்மியாக போகுது. அதே இந்த 2 வருஷத்துல மக்கள் தொகை 10% அதிகமாக போகுது. நம்ம எதை ஒழிச்சோம்? அந்த பஞ்சம், பட்னி எல்லாம் ஒழிச்சதெல்லாம் திருப்பியும் வந்து தலைவிரித்து ஆடப்போகிறது. அதனால் போர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன, டு வி கேர்? இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுமா, மீதை எடுத்து தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். நீ ஏன் வளர்க்குறேன்னு கேட்காதேங்க, இது வந்து காமன் ட்ரெண்ட், பிக்கர் பிக்சர், அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நான் வந்து சொல்ல வரேன். அடுத்து நீர். நீருக்கு என்னப்பா ஆச்சு? நம்ம அப்படி என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம சொன்னோமே இந்த கூகுள், ஏஐ அப்படின்னு தலையில் கொண்டாடி ஆடினோமே. பாட்டி கூட இப்போ வந்து கிப்லி ட்ரெண்டில் மீம் கிரியேட் பண்ணி மற்றவங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு தொழில்நுட்பம் போய் எல்லார்கிட்டையும் அடைஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட், ஏஐக்கு நம்ம போடுற ரெக்வஸ்ட்ல வந்து 1 லிட்டர் தண்ணீர் செலவாகுது. நீங்கள் போய் வந்து சர்ச் பண்ணுங்க, டேட்டா சென்டரில் தண்ணீர் வந்து எப்படி வந்து ஒரு குளிர்விக்கும் ஒரு திரவமாக உபயோகப்படுத்துகிறார்கள், எவ்வளோ உபயோகப்படுத்துகிறார்கள் யோசிச்சு பாருங்க. உலக மக்கள் தொகை 8 பில்லியன்.
8 பில்லியன்ல 4 பில்லியன்காரன் தினம் சும்மா ஒரு குட் மார்னிங்னு மட்டும் ஒரு ரெக்வஸ்ட் ஏக்கு அனுப்பிச்சான்னா 4 பில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து செலவாகிறது. குட் மார்னிங் சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு முடிச்சுக்க வேண்டியதான். குளிக்கவும் குடிக்கவும் அடுத்து தண்ணி கிடையாது. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. சாப்பாடு இனி கிடைக்க போறது இல்லை, எத்தனை பேர் இறக்க போறாங்கிறது ஒரு எச்சரிக்கை. தண்ணீரே இல்லை, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. அடுத்து சுவாசத்துக்கு வாங்க. நம்ம வந்து ஒரு காத்து ஒரு பெருசா எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. ஒரு இப்ப இருக்கிற பெருநகரங்கள் இல்லை, நம்ம டெல்லி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துல நடக்கிற இறப்புல 10%, ஆக்சுவலி 11.3% இறப்பு வந்து இந்த மாசுபட்ட ஒரு காற்றை சுவாசிக்கிறதுனால வர்ற நோய்களால, நுரையீரல் நோய்களால நடக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கையா தெரியலையா? எங்க ஆரம்பிக்குது? இங்க நம்ம மனசுல ஆரம்பிக்குது, நம்ம வாழ்க்கை முறையில ஆரம்பிக்கிறது. பி மினிமலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து உபயோகப்படுத்திக்கொள், அதுக்கு மீறி ஆசைப்படாதே. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பிரச்சனை, மத்தவன் என்ன பண்ணினான்னு, எனக்கு என்ன கிடைக்குதோ நான் போய் எடுத்துக்கிறேன், அந்த ஆட்டிடியூடை விட்டுட்டு குழந்தைங்களுக்கு இந்த பூமி வந்து ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து they keep warning என்னன்னா வந்து டோன்ட் ஆக்ட் அஸ் இஃப் வி ஹாவ் அனதர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த தலைமுறை இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் வந்து கருத்தில் கொண்டு சஸ்டைனபிலிட்டியை வந்து இனி வர்ற யுகங்கள்ல, இனி வர்ற காலங்கள்ல அதை நிலைநிறுத்தி இந்த பூமியை மேம்படுத்தணுங்கிற கருத்தை முன் வச்சு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூர்ணிமா, மிக மிக சிறப்பு. டோட்டலி ஒரு உலக மயமாக்கலால் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு இயற்கை சிந்தனையோட பேசுனது வந்து மிக மிக சிறப்பு. அதிலும் நிறைய நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பல புள்ளி விவரங்கள் எடுத்து கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சரியான உண்மை தான், மண் வளம் இன்னைக்கு பாதிச்சுட்டு இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. காற்று பாதிக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாக் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது போக இன்னைக்கு ரீசெண்ட்லி சாம் ஆல்ட்மேன் நீங்கள் சொன்னது போல் ChatGPTயில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் தேங்க்யூ யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ரீசன். இது கேட்டால் ரொம்ப தமாஷா இருக்கும். ஆனால் ஒரு ப்ளீஸ், ஒரு ChatGPT ப்ளீஸ் போட்டு ஒரு கொஷின் போட்டு தேங்க்யூ போட்டாலே இட்ஸ் ஸ்பெண்டிங் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ யூ குட் சி பேக்ரவுண்ட் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு சின்ன எச்சரிக்கை தான். இது பார்க்கும்போது இது இட்ஸ் பார்த்தா ஒரு மறைவான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோ டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய நெட்ஒர்க்ஸ் எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கருத்துக்கள் பல நியாயமாக தான் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக வர்றாங்க ஒரு ஸ்டார் பேச்சாளர் அவர்கள். வித்யா லக்ஷ்மி கலிஃபோர்னியாவில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலேயே பல மேடைகளில் பேசியிருக்காங்க. நான் பல பேச்சுக்கள் கேட்டிருக்கேன், யூடியூப்ஸ் கேட்டிருக்கேன் அவங்களுடைய பேச்சுக்கள். 100 பட்டிமன்றங்களுக்கு மேலே பேசியிருக்காங்க. பல புகழ்பெற்ற ஆளுமைகளுடன் பேசியிருக்காங்க. ஞான பாரதின்னு ஒரு விருது வாங்கியிருக்காங்க. வட அமெரிக்க பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கி அமெரிக்க தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தை முதல் தலைவராகவும் இருந்திருக்காங்க. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நேர்காணல் பண்ணியிருக்காங்க. மிக மிக அழகாக தூய தமிழ்ல தெளிவாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். வாங்க வித்யா லக்ஷ்மி. வணக்கத்துடன் என்னுடைய தொடக்கம். எடுப்பாக பேசிய எம் அணியினரே, கடுப்பாக பேசிய எதிர் அணியினரே, நடுவில் துடுப்பாக சமன் செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, காணொலியில் காணும் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னது எதிரணி. ஆனால் சுவை மிகுந்த கனிகளும் எடுத்துக்காட்டாய் இருக்கின்றன என்று சொல்வதுதான் எம்முடைய அணி. எழில் மொழியாம் தமிழ் நம்முடைய மொழி மட்டுமல்ல, அது நம்முடைய உணர்வும் கூட. வீட்டில் பெற்றோர்கள் தமிழ் பேசுவதை கேட்கும் பொழுது குழந்தைகள் நிச்சயம் தமிழ் பேசுகின்றார்கள். அமெரிக்காவின் பல நகரங்களில் விரவி கிடக்கும் தமிழ் பள்ளிகள் எல்லாம் தேமதுர தமிழை வளர்த்து திக்கெட்டும் பரவ செய்து கொண்டுதான் இருக்கின்றன. ஹார்வர்ட் தமிழ்ச்சர் தமிழ் இருக்கை நிறுவப்பட்டு
நம்முடைய தமிழின் பெருமை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் பல தமிழ் இருக்கைகளும் நிறுவப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல அமெரிக்க மாநிலங்களில் ஜனவரி மாதம் தமிழ் பாரம்பரிய மாதம் என்று அறிவிக்கப்பட்டு மாநில அரசுகளால் சிறப்பு செய்யப்படுகின்றன. இதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். எம்மணியை சேர்ந்தவர் பாட்லாக் பற்றி குறிப்பிட்டார். நாமும் பல விழாக்களுக்கு அடிக்கடி கூடுகிறோம், ஆனால் அதன் முக்கிய நோக்கத்தை மறந்துவிட்டோம். வெவ்வேறு பகுதியை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வகையான உணவுகளை சமைத்து ஓரிடத்தில் கூடி வேற்றுமைகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கின்றது பாட்லாக். மூடனை பெய்து முழங்கை வழிமாற கூடியிருந்து குடிந்தேலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாளின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் பாட்லாக் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு அண்ட புழுகு தெரியும், ஆகாச புழுகும் தெரியும். ஆனால் எதிரணி பேசியவுடன் தான் அமெரிக்க புழுகு என்னவென்று தெரிந்து கொண்டது. இங்கு நாம் வீட்டு வேலைகள், சமையல், சுத்தப்படுத்துதல், தோட்ட பராமரிப்பு எல்லாம் நாமே செய்கின்றோம். முக்கியமாக வண்டி ஓட்டுவது என்பது நிச்சயம் கட்டாயம். இந்தியாவில் வேலைகளுக்கெல்லாம் பல பல பணியாளர்களை அமர்த்திக் கொள்வார்கள். காரோட்ட ஒரு கண்ணன், தேரோட்ட ஒரு தென்னன். இங்கு அமெரிக்காவில் நம்மால் முடியுமா? நாம் என்ன இலான் மஸ்கா அல்லது ஜெஃப் பிசோசா? தன் கையே தனக்குதவி, சுயமாய் நிற்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறை எடுத்துக்காட்டாய் தானே இருக்கின்றது. ஆண்கள் வீட்டு வேலைகளோ சமையலோ செய்தால் நீ ஏன் இதெல்லாம் செய்யற என்று கேட்டது ஒரு காலம். ஆனால் இன்று ஆண் பெண் இருவருமே இணைந்து உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா என்று இணைந்து அத்தனை வேலைகளையும் செய்கின்றார்கள். பாரதி கனவு கண்ட எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பில்லை என்பதற்கேற்ப சம உரிமையும் சமத்துவமும் நிறைந்ததுதான் நம்முடைய இன்றைய வாழ்க்கை முறை. இதை பார்க்கும் நம்முடைய பிள்ளைகள் பெண் தான் இந்த வேலையை செய்யணும், ஆண் தான் இந்த வேலையை செய்யணும் என்று பேதம் பார்க்காமல் இருக்கின்றார்கள் தானே. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தானே. நன்றி மறப்பது நன்றென்றுதான். நன்றி தெரிவிக்கும் நாள் தேங்க்ஸ் கிவிங். நமக்கு கிடைத்ததை இயற்கைக்கோ இறைவனுக்கோ நன்றியாக சொல்லும் நாள். பள்ளிகளிலும் சரி, அலுவலகங்களிலும் சரி தேங்க்ஸ் கிவிங் டின்னர் நடக்கிறது. அது மட்டுமல்ல, அண்டை அயலார் நம்மை அழைக்கின்றார்கள், நண்பர்கள் அழைக்கின்றார்கள். அவர்கள் எந்த மொழி, எந்த இனம், எந்த மதமாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி மனித இனம் என்ற உணர்வை மேலோங்கி நிற்கச் செய்யும் அந்த தேங்க்ஸ் கிவிங் கொண்டாட்டம் நிச்சயம் எடுத்துக்காட்டுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்ற வரிகள் தான் எனக்கு மனதில் நிழலாடுகின்றது. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இது தெய்வப்புலவர் வள்ளுவர் சொல்வது. நன்றி மறந்த எதிரணிக்கு உய்வில்லை, இது நான் சொல்வது. இவை அனைத்தையும் விட முக்கியமானது ஒன்று உண்டு. நேர்மையான வழியில், தீமையற்ற அற வழியில் நாம் பொருள் சம்பாதித்து நம்முடைய சொல்லால் இல்லாமல் செயலால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றோமே, இதைவிட வேற என்ன சான்று வேண்டும்? அதே தாடிக்கார தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் 1.25 அடி ஹைக்கூவில் கூறினார், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீமையற்ற வழியில் பொருளை சம்பாதிப்பதுதான் அறம். அது எல்லா இன்பங்களையும் தரும், எல்லா நன்மைகளையும் தரும். இதைவிட வேறு எடுத்துக்காட்டு வேண்டுமா என்ன? எங்கள் எடுத்துக்காட்டு அணிக்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம். நடுவர் அவர்களே, எம் அணி நிச்சயம் ஜெயபேரிகை கொட்டும். ஆனால் எதிரணி செய்யும் மூளை சலவைக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். நல்ல வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம். அருமை வித்யாலட்சுமி, உங்கள் பேச்சுக்கு நான்
இதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது. அற்புதமான பேச்சு, மிக மிக சிறப்பான பேச்சு. ஆண்டாள் வரிகளை அழகாக சொன்னீர்கள். "கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்" மிகவும் பிடித்த வரிகள். அது பாட்லக்குக்கும் அதுவும் பொருந்தும். இந்த வேற்றுமை இல்லாத பாட்லக் இன்றைக்கு எல்லோரையும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்பது போல குளிர்வித்துக் கொண்டிருப்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். சிறப்பான பல மேற்கோள்கள் பாரதியின் பாடல்களையும் தெய்வப்புலவரின் பாடல்களையும் எடுத்து குறிப்பு கொடுத்தது மிக மிக அருமை. உங்கள் கருத்துப்படி என்ன தப்பு இருக்கு? நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்களே. இது நம்ம கண் முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இதுக்கு மேல நம்ம எக்ஸாம்பிள் வேணுமா, எடுத்துக்காட்டு வேணுமான்னு ரொம்ப சிறப்பா ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்கீங்க. விசுபாணியிலும் கடைசியிலையும் ஒரு அழகா ஏதுகை மோனியோட சிறப்பாக பேசினீர்கள். மிக மிக அருமை. நன்றி. அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்பது சொல்வது போல நம்மளது செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அணியிலிருந்து ரேவதி ராமு அவர்கள் பேச வருகிறார்கள். இவர்கள் 4 ஆண்டுகளாக செந்தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸில் இருக்கின்றார்கள். பட்டிமன்றம், கருத்தரங்கம் போன்றவற்றில் பங்கேற்று கொண்டுள்ளார்கள். தமிழ் கதைகள் எழுதுவது இவங்களுக்கு மிக மிக விருப்பம். தமிழ் ஆர்வலர். இவருடைய சிறப்பை இவர் நிறைய பழைய நூல்களிலிருந்து பல மேற்கோள்கள் எடுத்து கொடுப்பதில் வல்லவர். நல்ல தமிழ் ஆர்வலர். வாங்க ரேவதி ராமு, வித்யாலட்சுமியுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் எதிர்கருத்து எப்படி சொல்ல போறீங்கன்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்க ரேவதி. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவருக்கும் என் அன்பான தோழமை அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்முடைய வாழ்க்கை நிலை என்னங்க? நான் என்ற நிலையில் இருந்து நாம் என்ற நிலைக்கு செல்வதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதாவது ஒரு மனிதன் வளர்ந்து திருமணம் முடித்து ஒரு குழந்தை பேரு அடைவதுதான். ஆனா அங்கேயும் இங்க வந்து அடிபட்டு போகுதுங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்டு பாருங்க. இப்ப இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம், நாங்க லிவிங் டுகெதர்ல இருப்போம், கல்யாணமே எங்களுக்கு வேணாம், குழந்தைய ஐயோ வேணாம், தட் இஸ் ஏ கமிட்மெண்ட், எங்களுக்கு குழந்தையே வேணாம், நாங்க இப்படி இருக்கிறோம். இந்த மாதிரி இவங்க சொன்னா இது எதிர்காலத்துக்கு எடுத்துக்காட்டு இல்லை. எதிர்கால தலைமுறை இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதை விடுங்க. உணவு எடுத்துக்கங்க. உணவு எல்லாருமே சொல்றாங்க, இங்க என்ன இட்லி சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா இன்னமும் நம்ம தமிழ்நாட்டுல 12 மணிக்கு பிரியாணி கடை கூட்டமா தாங்க இருக்கு. இன்னமும் இருக்கு. எல்லாமே துரித உணவு தான் சாப்பிடுறாங்க. பெரும்பாலும் வீட்டுல சமைக்கிறதே இல்ல. இங்க சமைக்கிறாங்க, இங்க நமக்கு வேற வழி இல்ல, வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்னால நம்ம இங்க ஒரு சிலர் சமைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டுல நிறைய பேர் சமைக்கிறதே இல்லைங்க, வெளியில தான் வாங்கி சாப்பிடுறாங்க. சரி, அந்த வெளியில வாங்குறதாவது ஆரோக்கியமான உணவா வாங்குறாங்களா? அதுவும் இல்லைங்க. எல்லாமே துரித உணவு. என்னென்ன துரித உணவு? பாஸ்தா, பிஸ்தா, இதெல்லாம் துரித உணவு தான் சாப்பிடுறாங்க. காலையில கணினி 9 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் மூடுறாங்க. அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை முறை ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுங்க? இளம் வயதிலேயே ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, மூட்டு வலி, முதுகு வலி, என்ன 30 வயசு ஆளுங்களுக்கு வருது. இதனால என்ன ஆகுது? அங்க முன்னாடி எல்லாம் நம்ம பார்ப்போம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு வீட்டுல எல்லாம் போர்டு போட்டிருக்கிறது நம்ம எல்லாம் பழைய காலத்துல பார்த்திருக்கோம். ஆனா இப்ப எப்படி போர்டு போட வேண்டியதா இருக்கு? நோய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு தான் போட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நிலைமைக்குதான் போயிடுச்சு. இந்த மாதிரி 30 வயசுலயே இந்த மாதிரி உடம்புக்கு வந்தா அவங்க என்ன, பெற்றோர்கள்லாம் பாவம், ஆண்டவனே கதின்ற பெற்றோர்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இதுங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியே கதின்ற இருக்கிற வேண்டிய நிலைமை இப்ப வந்துருச்சு. ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி ஒண்ணு சொல்லியிருக்குங்க, இன்றைய முதுமை தலைமுறை தான் தங்களுடைய பிள்ளைகளின் இறப்பை பார்க்கும் துர்பாகியம் கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அவ்வளவு நோய்கள் இன்றைய தலைமுறையின் இடத்துல இருக்குங்க. நீங்க ஏதோ பேசிட்டாங்க, நம்ம உணவு கட்டுப்பாடா இருக்கிறோம். கண்டிப்பா இல்ல. நிறைய பேரு நம்ம சாப்பிடுற சாப்பாட ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல. இந்த வாழ்வின் முறையை நம்ம பின்பற்றினால் எப்படி இது எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாகும்? சரி, உணவுதான் சாப்பிடுறதுல இது இல்ல, வேற வழி இல்ல, விட்டுருங்க. அட்லீஸ்ட் தீய பழக்கங்களை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்களா? அதுவும் இல்லைங்க. முன்னாடி எல்லாம் நம்மளுடைய பெரியப்பா, தாத்தா எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, தெரியும் புகை எப்படி பிடிப்பாங்கன்னு. ஏதோ ஒரு டீ கடையில எங்கேயோ ஒரு மூலையில நின்னு சிகரெட் பிடிப்பாங்க. அது கூட பயந்துட்டு பிடிப்பாங்க. யாராவது நம்ம வீட்டுல இருக்கவங்க பாத்துருவாங்க, அவங்க என்ன சொல்வாங்களோ, நம்மள தரக்குறைவா நினைப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைன்னு பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிகரெட்டை வளையமா விடுறான். அதுவும் அவங்க அப்பா எதிர்க்கவே வளையமா விடுறான் புகை பிடிக்கிறதுல. ஒரு கதாநாயகன் சினிமால புகை பிடிச்சு ஒரு நடனம் ஆடினா அது அப்படியே இணையதளத்துல அப்படியே ரீல்ஸ் வாரி அள்ளின்னு போகுது. அந்த படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் ஓடுறாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அடுத்தது வாங்க, பார்ட்டி கலாச்சாரம்.
இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு பார்ட்டி கலாச்சாரம்னு வந்துச்சு. முன்னாடி எல்லாம் குடிச்சா தன் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அவங்களுக்கு. பாவம் அவனே ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ நியூ இயர் அப்படின்னு குடிச்சிட்டு வருவான். அத அவங்க குடும்பத்திலே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் பார்ட்டி கலாச்சாரம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு காதலிக்கிற பொண்ணு ஓகே சொன்னா ஒரு பார்ட்டி. அந்த பொண்ணே பிரேக்கப்னா அதுக்கு ஒரு பார்ட்டி. ஒரு துக்கத்துல பார்ட்டி கொடுக்குறாராம். அப்புறம் கல்யாணம்னா ஒரு பார்ட்டி, டைவர்ஸ்னா ஒரு பார்ட்டி, பிறந்த நாள்னா ஒரு பார்ட்டி, இறந்த நாள்னா ஒரு பார்ட்டி, காது குத்துனா ஒரு பார்ட்டி. இது மாதிரி பார்ட்டின்னு பார்ட்டி கலாச்சாரத்துலதான் இன்றைய தலைமுறை வந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இது எப்படி எதிர்கால தலைமுறைக்கு நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் யாருமே ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, கெட்ட பழக்கம் வந்து விடுபடுறதும் இல்ல. இது எப்படி நம்ம எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? அடுத்தது இன்னொன்னு நான் சொல்லணும்னா, இப்ப இருக்கிற ஒரு தலைமுறையில ஒரு இதுவா இருக்கு. நாங்க வந்து ஜாதி மதம் எல்லாம் பாக்குறது இல்ல. நாங்க வந்து எந்த மதத்துல வேணா கல்யாணம் பண்ணிப்போம். நீங்க தான் ஜாதி பாக்குறீங்க. ஆமாங்க. இப்ப இருக்க தலைமுறை வந்து ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, இனமும் கூட பார்ப்பதில்லை. ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுவாங்க எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்புறம் இவங்க இணையதளத்தை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க. இணையதளத்துல நம்ம எல்லாம் கிடைக்கும். உண்மை. பெரும்பாலும் அது ஒத்துக்க. ஆனா இங்க இப்ப இருக்க நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சமீபத்துல படிச்ச நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேன். சுவிட்சர்லாந்துல அங்க இருக்கிற கல்வித்துறை அமைச்சர் அங்க இருக்கிற சட்டசபையில ஒரு பரிந்துரை ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்னன்னா, சுவிட்சர்லாந்து வளர்ந்த நாடா இருக்கிறதுனால அங்க இருக்கிற தொடக்க பள்ளிகள் எல்லாம் இணையதளத்தில் வழியா கல்வி கற்கிறாங்க. அதனால தொடக்கப்பள்ளி குழந்தைகளின் பார்வை திறன், அறிவுத்திறன், எழுத்து திறன் எல்லாம் கம்மி ஆகுறதுனால மறுபடியும் புத்தகம் பேனா மாதிரி நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலயே உங்க இணையதளத்தை உபயோகப்படுத்தி சின்ன குழந்தையிலேயே இந்த மாதிரி இருக்குன்னா அவங்க எப்படி பெருசா ஆக வர முடியும்? இது எப்படி நம்ம எதிர்கால இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? அடுத்தது நம்மளுடைய தமிழ் உணர்வு நிறைஞ்சிருக்குன்னு அப்படியே வித்யா சொன்னாங்க. இப்ப இருக்கிற தலைமுறைலாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நாங்க இசட் தலைமுறை. அதாவது இசட் கூட சொல்றது இல்ல, நாங்க ஜென் தலைமுறை. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒய் தலைமுறையா, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க மில்லினியரமா, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க பேபி பூமரா. எவ்வளவு அழகான தமிழ் உணர்வு இப்ப இருக்குது நீங்க பாக்குறீங்களா? எவ்வளவு அழகா நம்ம ஆளுங்க பேர் வச்சிருக்காங்க. நமக்கு பாலகன், விடலை, காளை, மீலி, மரவோன், திரவோன், முதுமகன்னு ஒரு பருவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆண்களின் பெயர் வேறுபடுது. இவ்வளவு அழகா தமிழ் பேர் வச்சிருக்கு நம்ம நாட்டுல. இப்ப பாருங்க ஜென் இசட்டா என்னென்னவோ சொல்றாங்க. பணத்தை இந்த காலத்து ஆளுங்க மதிக்கிறது இல்ல, குணத்தை தான். பணத்தை பின்னாடிதான் ஓடுறாங்களே தவிர குணத்தை யாருமே பாக்குறது இல்ல. பணத்துக்கு கொடுக்குற மதிப்பை வந்து இந்த காலத்து மக்கள் மனிதனின் மனதுக்கு கொடுக்கறது இல்ல. எனக்கு நானே நீதிபதி, நான் சொல்வதுதான் கரெக்டு, நான் செய்வதுதான் கரெக்டு. அந்த காலத்து கூட்டு குடும்பம் பெரியவர்களின் அறிவுரைப்படி வாழ்ந்தது. ஆனா இவங்க வந்து இல்ல, நான் சொல்றதுதான் சரிட்டு, ஏன்னா நான் நிறைய உங்களோட படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்ற பிரிவுல வாழறதுனால இந்த கால தலைமுறை கண்டிப்பாக இந்த காலத்து வாழ்முறை கண்டிப்பாக எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்காது. அது ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரேவதி அவர்களே. நல்ல பல கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த பேனா விஷயம் நானும் படித்தேன். இப்போ பல பேர் வந்து எழுதுறதே அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் மறந்துருச்சு. ஒரு காலத்தில் வந்து எழுத்துன்றது இருந்துச்சு. அந்த ஃபவுண்டன் பென்ல வச்சு எழுதிட்டு இருந்த காலம் போய் பால் பென் வந்து அதுக்கப்புறம் இப்போ எழுத்து அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் சொன்னது போல் எழுத வேண்டும் அப்படிங்கிறத திரும்ப வந்து துரிதப்படுத்துறதுக்காக நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குங்கிறத நானும் அது படித்தேன். அது கொஞ்சம் ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது குறைஞ்சிருச்சு. இது நம்ம ஒன்றும் என்னென்னா ஒரு சைடு வந்து எழுத்துங்கிறது குறைஞ்சிருச்சே தவிர இதை ஒன்றும் நம்ம மாற்ற முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது பரவிருச்சு. அந்த அளவுக்கு இட் ஒரு பியாண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. அது அந்த லெவலில் வந்துருச்சு. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நோய்கள் ஒத்துக்கிறேன், உணவு வகைகளில் மாற்றங்கள் இருக்குது. இதுபோல் பல சங்கடங்கள் பல பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கு வேறு பல காரணங்களும் நம்ம சொல்லலாம். இருக்குது, நம்ம பார்க்குறோம். பட் ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பட் ஏங்கிற அதையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருக்கோம். ஸோ மிக்க நன்றி. பல கருத்துக்களை நீங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஓகே, அடுத்ததாக
எனக்கு ஒரு பெரிய வேலை வச்சுட்டீங்க. இப்போ 2 சைடுமே வந்து ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் குடுத்துருக்கீங்க. டைம் வேற ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம் நம்ம. நெறைய பேர் கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஸோ 2 சைடு பார்க்கும்போது வந்து இப்போ அவரவருடைய அனுபவங்களில், அவருடைய வயதை வைத்து பார்க்கும் பொழுது, நம்ம பல பருவங்கள தாண்டி தான் வந்திருக்கோம். ரைட்? நம்முடைய தாத்தா, பாட்டி வாழ்ந்த காலங்கள நம்ம பார்த்துருக்கோம். அப்ப எதுல போயிட்டுருந்தாங்க? பஸ்ல போயிட்டுருந்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்ஸ் குறைவு. அப்போது இருந்த மக்கள் தொகை குறைவு. பல விஷயங்கள் இருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள நீங்க பார்க்கும்போது, இப்ப வந்து அடுத்த லெவல்ல இருந்து பஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து 2 வீலர் வந்துச்சு. அவங்கவங்க சுயமா வச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார் அஃபோர்டபிலிட்டி வந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் அத விட துரித ரயில்கள், இப்ப புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நான் சமீபத்தில ஜப்பான் போயிருந்தேன். அங்க கூட பார்க்கும்போது, அங்க கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் பார்க்கும்போது, வி ஆர் ஃபார் பிஹைண்ட். ஸோ இந்த வேகம், வளர்ச்சி இந்த பூமி சுத்திட்டே இருக்கு. அதுக்கு வேண்டிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்தே தீரும். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தவரைக்கும். உணவு வகைகள்ல பார்க்கும்போது, அந்த காலங்கள்ல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேழ்வரகு, அரிசி உணவுங்கிறது வந்து மிக மிக குறைவு. இயற்கை தானியங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில அரிசிங்கிறது வந்து ஒரு லக்ஸுரிங்கிற காலகட்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அரிசியுடைய விஞ்ஞான வளர்ச்சி வந்துச்சு. நம்முடைய சுவாமிநாதன் போன்ற விஞ்ஞானிகள்லாம் வந்து பல பல ஆராய்ச்சிகள் செஞ்சு, துரிதமாக வளரக்கூடிய அரிசி வகைகள் ஏற்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் அரிசின்றது எல்லாருக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறுச்சு. அதுபோல விஞ்ஞான வளர்ச்சியும், தேவைகளும், மக்கள் தொகையும், தேவையும் பொறுத்தே ஒவ்வொரு வளர்ச்சி நம்ம வந்துட்டுருக்கு. சிலத தடுக்க முடியாது. சில சங்கடங்கள் இங்க இருக்க தான் செய்யுது. நீங்க சொன்னது போல இங்க எச்சரிக்கை சைட்ல பேசின பல பேர் சொன்னாங்க, காற்று மாசுபட்டிருக்கு. எல்லாமே ஒத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா, அது ஒரு வளர்ச்சின்னு வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் அதோட சேர்ந்து தான் வரும். இட்ஸ் அ 2 சைடட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சைடு இருக்க தான் செய்யுது. ரைட். அது மறுக்க முடியாத பல உண்மைகள் தான். அதுல நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிருஷ்ணவேணி, பாக்யலட்சுமி, சங்கீதா அண்ட் வித்யாலட்சுமி பேசின விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது என்னன்னா, சரி நம்ம வந்து இவ்வளோ சுத்தி இவ்வளோ தப்பு இருந்தா கூட, நம்முடைய பண்பாடு குறிப்பாக நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இந்தியாவிலருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து ஸ்டில் நம்ம அந்த ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்முடைய பண்பாடாகட்டும், நம்முடைய உணவு முறைகளே நம்ம மாற்றங்கள் இல்ல. நம் குழந்தைகள் வேறு உணவுகள் சாப்பிடுறாங்க. அது குளோபலைசேஷன் அவங்க வெளிய பழகக்கூடிய உறவுகள், நட்புகள் அந்த காரணத்தினால ஒரு சில நேரங்களில் அவங்க உணவு சாப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்முடைய பண்பாடு, நம்முடைய உணவு முறைகள்ல வந்து ஸ்டில் வி ஸ்டிக் ஆன் டூ தட். தமிழ் பள்ளிகள் இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. நம்முடைய அந்த தலைமுறையை இன்றைக்கும் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க பாத்தல்ல வந்து வாழை இலை விருந்துன்னு போட்டு நம்மளுடைய முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாக்கிறோம். அத நம்ம வந்து நம்மளுடைய விட்டு குடுக்கறதில்ல. நம்ம பழக்கவழக்கங்களையோ, நம்முடைய பழைய விஷயங்களையோ இன்னும் விட்டு குடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அத வந்து செஞ்சுட்டு இருக்கோம். வித்தின் அவர் கண்ட்ரோல். அத நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. இந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இயற்கை பாதிக்கப்படுதா? ஆமா பாதிக்கப்படுது. ஏன் பாதிக்கப்படுது? பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதுவும் வரும். வராமல் போகாது. இப்போ இது என்னன்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தேவைகள் இருக்கு. மக்கள் ஜனத்தொகை இருக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு வந்து வளர்ச்சின்னு வந்தே தான் தீரும். இப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கலைன்னா, இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதிகள் வராது. ஓகே. இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குதா? அதனால சில பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்படிதான் நம்ம போக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கோம். ஓகே. முதல்ல வந்து பேங்க்ஸ்லலாம் நீங்க பார்த்தோம்னா, லெட்ஜர்ல எழுதிட்டு இருப்பாங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாமே. லெட்ஜர் சிஸ்டம் போயி நம்ம ஒரு பணம் எடுக்கிறதுக்கே வெயிட் பண்ணி 2 லெட்ஜர் எடுத்து ஒரு என்ட்ரி போட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சிட்ட குடுத்து, அத போய் கேஷியர்ட்ட போய் நம்ம பணம் வாங்கிட்டு இருந்தோம். ஓகே. கம்ப்யூட்டரைசேஷன் நடந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? அடடடா! வேலை போயிருச்சு. எல்லாருக்கும் வேலை போக போதுன்னாங்க. பட் இன்னைக்கு அந்த மாற்றங்கள் ஆரம்பத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா தான் தெரிஞ்சுச்சு. ஆனா, இன்னைக்கு அந்த மாற்றங்கள் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம பணத்த நம்ம எடுக்கக்கூடிய வசதிகள் வந்திருக்கு. ஏடிஎம் வந்திருக்கு. இன்னைக்கு எஸ்பிஐல இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன நான் வீட்ல உட்கார்ந்து இங்கிருந்து பண்ணிட்டு இருக்கேன். பேங்க் டிரான்சாக்ஷன். பட் நம்ம மாற்றங்கள் ஏத்துக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு நம்ம அதே லெட்ஜர் அக்கவுண்ட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, அந்த மாற்றங்கள் வராது. சிமிலர்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துட்டாலும் அந்த வளர்ச்சிகள் வந்திருக்கு. இன்னைக்கு ஈவி வந்துருச்சு. இன்னைக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம் நம்ம, ரைட்? ட்ரோன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வளர்ச்சிகள் வந்து காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். இதை நம்ம வந்து மறுக்க முடியாது. இதில் சில பிட்ஃபால்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அந்த பிட்ஃபால்ஸை வந்து நம்ம சரி செஞ்சு தான் we have to move forward, there is no other go, right? இப்போ ரீசெண்ட்லி இந்த பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம ஏஐ வந்து ஈவன் ஸ்கூல்ஸ்ல கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். இது வந்து வேகத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம சிலதை வந்து நம்ம தடைகள் போட முடியாது. we have to go with the wind, sail with the sailன்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டை போகும்போது sail with the windன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம we have to go with the wind. ஒண்ணுமே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம இல்லைன்னா we'll be laid back. நம்ம அவ்வளோதான், நம்ம ட்ரெயினை விட்டுருவோம், ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். நம்ம we cannot move with the அதர் சொசைட்டில போகவே நம்ம டிராவல் பண்ணவே முடியாது. அதனால கண்ணதாசன் ஒன்று சொல்லுவார், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகுமென் சாலை அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார். அதுபோல இந்த வாத்து தண்ணியில் இருக்கும்போது அது மடி வாட்டர்ல தான் இருக்கும், ஆனாலும் அது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். எப்படி? இட் ஹேஸ் அ ஃபில்டர். அது பீக்கில் சின்ன ஃபில்டர் வச்சுட்டு இருக்கு. அதனால நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் a duality. எங்க பார்த்தாலுமே வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர், ரைட்? பூவா தலையா மாதிரி தான், ரெண்டும் சேர்ந்தே தான் டிராவல் பண்ணும். ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. பட் அதில் இருக்கக்கூடிய நம்ம நன்மைகள் எடுத்துக்குவோம், அந்த வேண்டாத விஷயம் நம்ம ஃபில்டர் பண்ணிடுவோம். அப்படிதான் நம்ம வந்து வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதை நம்ம மாற்றவே முடியாது, ரைட்? யார் வந்தாச்சு, வாழ்ந்தாகணும். இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளை ஏற்று அதில் நம்மால் இதை எப்படி டிராவல் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணணும். அது நம்ம சமுதாயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க வந்தவங்க யாரும் சோட போனாலும் எனக்கு தெரியல, எக்ஸப்ட் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாமே தவிர இந்த போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு நீந்தி கொண்டு கரை சேர்ந்தவர்கள் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முன்னேற்ற பாதையில் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். தீமைகள் இருக்கு, மறுக்கல. அதே நேரம் நன்மைகளும் இருக்கு. வெய்டவுன் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா நினைக்கலாம். ஓகே, இதெல்லாம் தீமையா போயிருச்சேன்னு சோட போகாம நம்ம இதுல வந்து ஓகே, இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா, நம்ம இந்த தீமைகளை நம்ம எப்படி நம்ம வெல்லலாம் அப்படிங்கிறத அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி மிக குறைவாக இருந்தாலும், நன்மை தீமை என்று பார்த்தாலும், என்னுடைய அனுபவத்தில், நான் பார்த்த அனுபவத்தில் நான் நினைப்பது என்னவென்றால், இன்றைய தலைமுறை எதிர்கால தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டே என்று கூறி என்னுடைய தீர்ப்பை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம்.